உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலையும் கூட உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். என்னை சந்திக்கும்படியாக உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். நம் யாவருக்கு கிருபை செய்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலையும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது சங்கீதம் 8வது வசனம், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடதலுக்கும் தப்புவித்தீர் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான நிலைமையிலே காணப்படுகிறது. எப்படி காணப்படுகிறது? இப்போ மரணம்னு வந்துருச்சுன்னா ஆத்துமா ஒன்றும் இல்லையா? ஆனால் மரணத்துக்கு தப்பு வித்தீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் கூட பலவிதமான காரியங்கள், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், மரணத்துக்கு ஏதுவான விரோதங்கள், நம்முடைய ஆத்துமா எப்படி சோர்ந்து போக வேண்டும் என்பதை பிசாசு அறிந்து நம்முடைய ஆத்துமாவை சோறுக்குள்ளாக்கி செத்து போகிற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஆத்துமாவை பிசாசானவன் ஆக்கி விடுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண வேதனைப்பட்டார். அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு தேவப்பிள்ளை, நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் ஆத்துமாவை நான் மரணத்துக்கு விலக்கி காப்பேன் என்று சொல்லி, காத்தீர் என்று சொல்லி தாவீதை சொல்லுகிறாரே. என் அன்பு தேவப்பிள்ளையை, உன்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் காக்குமா? உன்னுடைய வியாகங்களை கர்த்தர் அறிந்திருக்க மாட்டாரா? கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் ஆத்துமாவை இன்றைக்கு பூரிப்பாக்கத்தக்கதாக, மகிழ்ச்சி ஆக்கத்தக்கதாய் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகையால் சோர்ந்து போகாதே, பலன்கொள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து தேவ சமூகத்துக்குள்ளாய் பலன்கொள். உன் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி காப்பார். இன்றைக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த நேரத்திலிருந்தே ஆண்டவர் உன்னுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சிக்குள்ளாக, கழிப்புக்குள்ளாக கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஜெபிப்போமா? மகா இரக்கம கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு ஆண்டவரை விலக்கி காக்கிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்ததற்கு நன்றி. எங்கள் ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவில் இருக்கிற எல்லா விதமான பாரங்களை, வேதனைகளை, நிந்தைகளை, அவமானங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்துக் கொள்வீராக. சமாதானத்தை தேவன் கூட இருந்து வழிநடத்துங்கப்பா. நீர் அப்படி ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காத்ததற்காக, இக்கட்டுகளுக்கு விலக்கி, துயரத்துக்கு, துன்பங்களுக்கு விலக்கி காத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட சுவாமி பிறந்தநாள், திருமணநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா, குமார், பரிசுத்த ஆவி நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிற நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிற எல்லா ஆத்துமா வியாகலங்களிலிருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா துயரங்கள், துன்பங்கள், எல்லா பாடுகள், பிரச்சனைகளிலிருந்து ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. நீர் அப்படி காத்துக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.